திட்டங்களை செயல்படுத்த நிதியை தரவில்லை என மத்திய அரசு மீது தமிழக அரசு வீண்பழி சுமத்துவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் குறித்து கோவையில் பேட்டியளித்த அண்ணாமலை, தமிழகம் 9,29,000 கோடி கடனில் உள்ளதாக கூறினார். திமுக அரசு குறைந்த அளவு வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் தமிழ்நாடு கடனில் மூழ்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரம் போராட்டக் களமாக இருக்கிறது என்று கூறிய அவர், தேர்தல் வரும் நேரத்தில் கோடைகால சிறப்பு தொகை வழங்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் கட்சியினர் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று கூறிய அண்ணாமலை, தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்றும் தெரிவித்தார். நடந்து முடிந்த பினான்சியல் இயர் 2025-26 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது 9,29,000 கோடி, 9,29,000 crore, 9,29,000 கோடி. அடுத்த ஆண்டு 2026-27 அடுத்த பினான்சியல் இயர் முடியும் பொழுது மொத்த கடன் என்பது 10,62,000 கோடிக்கு போயிருக்கும். அப்ப ஒரே ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இதை சமாளிக்கணும் அப்படின்னா 1,33,000 கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரே ஆண்டுல 1,33,000 கோடி கடன் வாங்கணும். இந்த நிதிநிலை அறிக்கையில தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி 10,62,000 கோடிக்கு போயிருக்கும். ஒரு ஆட்சி இருக்குன்னா கடனை குறைக்கணும். அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த கடன் குறைஞ்சிருக்கணும். டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவோம். அதுவும் தமிழகத்தில் குறைந்தபாடு இல்லை. கடனை அதிகமாகக்கூடிய ஆட்சி.